குலம், பண்பாடு, சமூகம் ஆகியவற்றில் அலைமோதுகின்ற சமகால நிலவரத்தின் மீதான பார்வை. தமிழ் முரசத்தின் வான்வெளியில் கருத்துக்களை காவி வருகின்றது நிலவரம். வணக்கம் அன்பு சொந்தங்களே. நோர்வேயில் முதல் தர தமிழ் வானொலி, உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி, தமிழ் முரசத்தின் கலையகத்திலிருந்து நான் குகன் யோகராஜா. நேர்களே, மீண்டும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிலவரம் நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுமை புலம்பெயர்ந்த சூழலிலே வாழ்ந்தாலும் தனக்கு எந்தெந்த வழிகள் கிடைக்கிறதோ அத்தனை வழிகளையும் பாவித்து தாயகம் நோக்கிய செயற்பாடுகளிலே தன்னை பல்லாண்டு காலமாக இணைத்திருக்கக்கூடிய திரு ஈழன் அவர்களை சந்திக்கின்றோம். பாருங்கள், வரவேற்கலாம். வணக்கம் ஈழன் அவர்களே. வணக்கம். வணக்கம் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய தமிழ் முரசத்தினுடைய நிலவரம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கலையகத்தின் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய வணக்கங்கள். இலங்கை தமிழர் பிரச்சனையை பொறுத்தவரை இலங்கை அரசும் இந்திய ஒன்றிய அரசும் 13வது திருத்தச் சட்டத்தின் அடிப்படையிலே தீர்வு என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே நிற்கின்றன. அதுவும் இந்திய ஒன்றிய அரசை பொறுத்தவரை இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் நீட்சியாக கொண்டு வரப்பட்ட 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துங்கள் என்கின்ற வேண்டுகோளை மட்டும் கடந்த 14 வருடங்களாக இலங்கை அரசிடம் வேண்டுகோளாகவே முன்வைத்திருக்கிறது. அதற்கான அழுத்தங்கள் எதையும் கொடுக்கவில்லை என்பது வரலாறாக நாங்கள் கண்டு கொண்டிருக்கக்கூடிய விடயம். ஆனால் இலங்கை அரசு காலங்காலமாக வந்த இலங்கை அரசுகள் அவற்றை அமுல்படுத்துகிறோம் இல்லை அப்படி என்று முன்பின் முரணான விடயங்கள் நடைபெற்றன. இன்று இருக்கக்கூடிய திரு ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசும் 13 தான் அமுல்படுத்துகிறோம், ஆனால் 13- என்று சொல்லப்படுகின்ற, அதிலும் குறிப்பாக இந்த மாகாண சபை முறைமைகளுக்கு இன்றியமையாத விடயங்களான காவல்துறை, காணி அதிகாரங்கள் இரண்டையும் வழங்காமல் ஏற்கனவே பிரேமதாச காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாகாண சபை முறைமையிலிருந்து பறித்தெடுக்கப்பட்டு கொழும்புக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்ட அதிகாரங்கள் எல்லாவற்றையும் கொழும்பிலே வைத்துக்கொண்டு அதிகாரங்கள் எதுவும் இல்லாத மாகாண முறைமையை தரலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கின்றன. இது தமிழ் மக்களை பொறுத்தவரை 87ஆம் ஆண்டிலேயே இந்த விடயங்கள் முன்மொழியப்பட்ட பொழுது தமிழ் மக்களாலும் அன்றைய தமிழ் மக்களுடைய ஏகப்பிரதிகளாக இருந்த தமிழீழ விடுதலை புலிகளாலும் அடியோடு நிராகரிக்கப்பட்டிருந்தன. மக்கள் என்றும் தெளிவோடு இருக்கின்றார்கள். 13 அடிப்படையிலே தமிழர்களுடைய பிரச்சினைக்கான தீர்வை இலங்கை சட்டத்திட்டத்திற்குள் காண்டுவிட முடியாது என்பது தமிழ் மக்களுடைய இன்றைய தெளிவாகவும் இருக்கிறது. என்றும் இந்த தெளிவு தமிழ் மக்களுக்கு நிச்சயமாக இருப்பது நாங்கள் மறுதளித்து விட முடியாது. ஆனாலும் இப்பொழுது ஒரு புதிய விடயம் முன்வைக்கப்படுகிறது. இந்தியா தமிழீழம் பெற்று தந்துவிடும் என்று சொல்வதற்கு ஒரு குழு ஒன்று புறப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக காணொலிகள் ஊடாகவும் அவர்களுடைய செவ்விகள் ஊடாகவும் பத்திரிகை செய்தி ஊடாகவும் இந்த குழுவினுடைய மிக முக்கியமான 2 நபர்களை நாங்கள் குறிப்பிடலாம். ஆய்வாளர் என்று அறியப்பட்ட திரு திபாகரன் அவர்கள், இப்பொழுது அவர் இராணுவ ஆய்வாளர் என்றும் அழைக்கப்படுகின்றார். அவரோடு சேர்ந்து இயங்கக்கூடிய பாலநந்தினி என்று பெயர் கொண்ட நிலா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அம்மன் இருவரும், இந்த குழுவிலே பலர் இருந்தாலும் கூட இந்த இருவரும் தான் அடிக்கடி ஊடகங்கள் முன்னிலையாகி தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவித்து வருகின்றார்கள். இவர்கள் கடந்த காலங்களிலே இந்திய ஒன்றிய தலைநகரம் டெல்லிக்கு சென்று அங்கு உயர்மட்ட நபர்களோடு சந்திப்புகளை நடாத்தியதாக தன்னிலை விளக்கம் கொடுத்திருந்தார்கள். இது ஓரிரு சந்திப்புகள் நடந்திருந்ததாக தெரிகிறது. ஆனாலும் எல்லாவற்றிலும் உண்மைத்தன்மை எங்களால் கண்டறிய முடியவில்லை. அவர்கள் சொல்வதை வைத்துத்தான் நாங்கள் சில விடயங்களை பேச வேண்டியிருக்கிறது. இந்த வகையிலே சென்ற வாரம் ஒரு காணொளி வெளிவந்திருந்தது. இந்த நிலா என்கின்ற அந்த அம்மணி ஆதான் தொலைக்காட்சிக்கு கொடுத்திருந்த ஒரு செவியினுடைய ஒரு காணொளியை காணக்கூடியதாக இருக்கிறது. அதிலே அவர் அழுத்தி சொல்லுகின்றார், இப்பொழுது இருக்கிற காலச்சூழல் நெருங்கி வந்திருக்கிறது, கனிந்து வந்திருக்கிறது. இந்தியா தமிழீழம் என்கின்ற தமிழர்களுடைய அதி உச்ச அபிலாஷையை பெற்று தந்துவிடும். அதை இன்று அரசிலே இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு எதிர்வரும் தேர்தலிலே வென்று வந்தால் அதை செய்து முடிக்கும் என்று சொல்லுகின்றார். இதிலே நாங்கள் மேற்கொண்டு இதை பற்றி பேச முதல் ஈழன், நிச்சயமாக இந்த விடயங்களை நீங்கள் பல்லாண்டு காலம் அவதானித்து வருகின்றீர்கள். இந்தியா ஈழம் பெற்று தந்துவிடும் என்கின்ற கூட்டை நாங்கள் எப்படி நோக்குவது? அதில் உள்ள நம்பகத்தன்மை, எதற்காக அப்படியான விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன? ஏனென்றால் இந்திய ஒன்றிய அரசை பொறுத்தவரை 13க்கு அப்பால் எதற்கும் பேசுவதற்கு இந்திய ஒன்றிய அரசு தயாராகவில்லை. அதை அழுத்தம் கொடுத்து கூட அதை செய்விக்க தயாராக இல்லாத இந்திய ஒன்றிய அரசு தமிழீழம் என்கின்ற அந்த விடயத்தை சாதித்து காட்ட முடியுமா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதிலிருந்து உங்களுடைய கருத்தை அறிய விளைகின்றோம். அந்த கருத்திலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொள்ளலாம். சொல்லு. வணக்கம். இப்ப என்னண்டா,
முதல் நிலா அக்கா, நிலா நிலா சகோதரி நிலா அவர்களுடைய அவாவுக்கும் எனக்கும் சில அறிமுகங்கள் இருக்கிறது. அது வந்து பொது தளங்கள்ல அரசியல் பேசக்கூடிய இடங்கள்ல அவாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருந்தது. அப்ப இங்க வந்து இவர்கள் அரசியல் வகுப்பற்று அமைப்புகளுக்குள்ள வகுப்புகள் நடத்துகிறார்கள். அந்த வகுப்புகள் இந்த பின்னணி வந்து அப்ப நானும் போயிருந்தேன். அப்ப அந்த வகுப்புல என்னென்ன கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அப்ப அந்த திவாகரன் தான் அதுல ஒரு பேச்சாளராக இருந்தார். அதுல இருந்து கொண்டு பேசும் பொழுதே அவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை, அவர் இந்த அரசியலுக்கு சரி வர மாட்டார் அது இதுன்னு சொல்லி அவரை நக்கல் அடித்துக் கொண்டு அவர் அந்த வகுப்பை முன்னெடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது நீங்கள் ஒரு ஆசிரியர் வரலாற்று வகுப்பு உங்களை கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து வச்சு ஒரு அரசியல் தலைவர் மீது ஒரு அபாண்டமாக நீங்கள் இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறது நாகரிகமான செயல்பாடாக இல்லை. அப்ப நீங்க வரலாற்று வகுப்பை தொடருங்கன்னு நாங்க முன்வைக்க அவர் கோவப்பட்டு சில வார்த்தைகளை உதிர்த்தார். பிறகு அந்த வகுப்பு தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த தொடர்ந்து கொண்டு இருந்த வகுப்பு, அந்த வரலாறு வந்து கடைசியாக இந்தியாவின் அரசியலுக்குள்ளும் இந்தியாவின் ஒரு காலடியிலும் தமிழர்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. இந்தியாவால் மட்டும்தான் எங்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்கி தர முடியும் என்று அவர்கள் 100% நம்புகிறார்கள். அதனால மக்கள் அனைவரும், அமைப்புகள் அனைவரும் இந்தியாவின் பக்கம் நின்று இந்தியா முன்னெடுக்கக்கூடிய அரசியலை நாங்களும் முன்னெடுத்து எங்களுடைய ஈழத்தை பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு அரசியல் கருத்தை அவர்களை இப்ப நான் 4 ஆண்டுகளுக்கு முன் சந்திக்கும் பொழுது இந்த கருத்து வலுவாக இங்கே அமைப்புகளுக்கு முன் இது ஒரு வகுப்பாக இவர்களால் முன்னெடுக்கப்பட்டு நடந்து கொண்டே இருந்தது. அப்ப அந்த சமயத்துல நான் வேலுக்கு பின்னுக்கு என்ன அரசியல் இருக்கு என்றதை இவர்கள் வந்து சீமானையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை ஒரு பாரபட்சமின்றி ஒரு ஒரு அவப்பெயர்களை சூட்டுறதும் அவர்கள் மீது அபாண்டங்கள் பேசுறதும் ஒரு நாகரீக தாண்டின ஒரு அநாகரீகமாக அவர்கள் என்று பேசும் பொழுது அவர்களுக்கு அவ்வளவு கோபம் வருகிறது. அப்ப அதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்குது? ஏன்னா அவர்கள் எங்களுக்கு எதிரான இந்த அரசியல் செய்யற மாதிரி எங்களுக்கு தெரியல, தமிழினத்துக்கு தெரியல. அப்ப இவர்களுக்கு ஏன் அவர்கள் நோக்கி கோபம் வரணும் என்ற ஒரு அடிப்படையில நாம் விசாரிக்க வலிக்கிட்டேன். நான் இங்க வந்து ஓப்பனா சொல்லணும்ன்றதுக்காக என்ன மனசுல தோன்றின விஷயங்களை நான் சொல்றேன். அப்ப இவர்கள் விசாரிக்கும் பொழுது தமிழ்நாட்டில திருநாவுக்கரசு என்று சொல்லி ஒரு எழுத்தாளர் இவர்களுடைய தொடர்பில் இருக்கிறதாகவும், அவர் வந்து இந்திய அரசாங்கத்தோட இருந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்கிறதாகவும், அவர்களுடைய அரசியல் நகர்வுக்குள்ள போறேன்னு சொல்லி கதை வந்தது. அப்ப இது இப்படி நடந்து கொண்டிருந்தது. இப்ப இந்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன் நிலாக்கா அந்த குழுவில இருந்து எனக்கு தொடர்பு கொண்டிருந்தவர்கள், இப்படி நாங்கள் இந்தியாவுக்கு போறோம், உங்களை மாதிரி அரசியல் பேசக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து எங்களோட வரணும், நம்ம டெல்லிக்கு போறோம், நீங்களும் வர முடியுமா என்று நான் கேட்க, நான் வந்து எங்களுடைய மக்கள் பிரச்சனை பேச போறீங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அகதி மக்கள் என்ற குடியுரிமை பற்றி பேச போறீங்களா, 65 ஆண்டுகளாக மனித உரிமை மீறலை எங்களை கண்ணுக்கு முன்னால ஒரு உலகத்தின் ஜனநாயக நாடு என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு ஒரு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுல வச்சு செஞ்சு கொண்டிருக்குது, அதை நீங்கள் பேச போறீங்களா, அடையாளப்படுத்த போறீங்களா, அதுக்குன்னா நாங்க வாரம் ரெண்டா இல்ல, நீங்க அதுகளை பற்றி பேசக்கூடாது என்ற ஒரு விஷயம் மாதிரி அங்க வந்தது. நீங்கள் இப்ப இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக எந்த வார்த்தையுமே பேசக்கூடாது, எங்களோட நிலைப்பாட்டை கூட நாங்கள் பேசக்கூடாது என்று அக்கா சொல்லும் பொழுது எனக்கு அந்த ஸ்டெப்ல இருந்து நாங்கள் வந்து இது நாங்கள் பயணிக்க வேண்டிய தளம் இல்லை, இதுக்குள்ள நாங்கள் உங்களோட வந்து கலந்துரையாட வேண்டிய, நான் இந்தியாவுக்கு வேலை செய்யறதுக்கு நாங்கள் இங்க அரசியல் பேச வரையில, நாங்க எங்களுடைய மக்களின் நிலையை எடுத்து சொல்லி அதுக்கு தீர்வு காண்றதுக்கு உங்களோட அரசியல் இருந்ததுன்னா நாங்க அதுக்கு பின்னால வந்துட்டு வேலை செய்யறோம், மக்களின் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அப்ப அந்த நிலைப்பாட்டுக்குள்ள நீங்க முன்னுக்கு வராம அடுத்தவனுடைய அரசியலை பேசுறதுக்கு நீங்க எங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் ஒதுங்கி நின்றாங்க. பிறகு இந்தியாவில இருந்தும் எங்களுக்கு திருப்பி தொடர்புகள் வந்தது, நீங்க பெரிய மீட்டிங் நடக்குது, உங்களோட கருத்தை வந்து நீங்க சொல்லுங்க, நாங்க எக்ஸ்பிரஷன் வேண்டாம், வேணுமெண்டா வந்து கதைக்கலாம்
அந்த 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 சந்திப்பு யாரோடு நடைபெற்றது? டெல்லியிலே ஒரு மாநாடு நடைபெற்றது தெரியும். ஆனால் அந்த சந்திப்பு யாரோடு நடைபெற்றது? அரச உயர்மட்டத்தோடுவா அல்லது இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் குழுவோடுவா அல்லது யாராவது 2ஆம் 3ஆம் கட்ட தலைமைகளோடு அந்த சந்திப்பு நடைபெற்றதா? சில இந்து மத குழு கட்சிகளோடு, இந்து மத கட்சிகளோட அதுல வந்து முக்கியமான ஒரு 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 மத கட்சி, இந்த குஜராத் கலவரத்தில் ஈடுபட்ட ஒரு மத கட்சியும் அது RSS ஓட இன்னொன்று இருக்குது. அது வருது இல்ல வாய். சோ அது வரைக்க சொல்றேன். அவர்களும் அந்த இதுல பங்கு பெற்றிருந்தார்கள். டசன்ட் மேட்டர், நீங்க யாரோட போய் எங்கட நிலைப்பாட்டை பேசுறீங்கடா, எங்களுடைய மக்கள் பிரச்சனையை பேசுனீங்கண்டா, எங்கட அழிக்கப்பட்ட குழந்தைகளை பற்றி பேசுனீங்கண்டா, எங்கட பெண்களை பற்றி பேசுனீங்கண்டா, நாங்கள் உங்களோட இணைந்து பயணிக்கிறதுலயோ இந்த கருத்திலையும் உங்களுக்கு மாற்று கருத்து வரப்போறது இல்லை. நீங்கள் இந்தியாவின் அஜெண்டாவை கொண்டு எங்கள்கிட்ட பேசுனீங்கண்டா. ஏன்னா 35 ஆண்டுகளாக உலகத்தின் வர செப்டம்பர் மாசத்துல நிக்கிறோம். திலீபன் அண்ணாவை பலி கொடுத்த மக்கள் நாங்க. அதாவது மானிட குலத்துக்கே இந்தியா ஒரு மாபெரும் ஜனநாயக துரோகத்தை செய்திருக்கிறது. மனித குலத்துக்கே செய்திருக்கிறது. அப்படி ஒரு மனுஷனை இந்த உலகத்துல எந்த மனுஷனும் சாவ விட இல்லை. இந்தியா செய்திருக்கிறது. உங்களோட கண்ணுக்கு முன்னால அந்த தியாகத்தை தாண்டியும் உங்களுடைய பேச்சுவார்த்தை எங்களுக்கு கொண்டு வரும் என்ற, இந்தியாவை கொண்டு வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. நாங்கள் தமிழர்கள், நாங்கள் வலுப்படுவோம், எங்களுடைய மக்கள் நிலையை கொண்டு போய் சேர்ப்போம் என்ற அரசியலுக்குள்ளதான் நாங்கள் இவர்களை திருப்பியும் எங்கட மக்கள் இந்த பிரச்சனையை பேசுங்க, ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை பற்றி, காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் இந்த பிரச்சனையை பேசுங்க. இலங்கை அரசாங்கத்தால இன்னும் பல அநீதிகள் நிகழ்த்தி கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் ஒண்ணு விட்டுறது இல்லை. இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள், அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள், கிறிஸ்தவர்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள், புத்தர்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள் எல்லாத்தையும் எடுத்து பேசுங்க. நீங்க மக்கள் பிரச்சனையை பேசாம இந்தியான்ற அதை நான் என்னன்னு சொல்றது, அவ இந்தியான்ற அஜெண்டாக்குள்ள நின்று பேசி கொண்டிருக்கிறது தான் அவர்களுடைய அரசியலா இருக்குது. இப்ப நீங்க இந்த கடந்த காணொலியை கூட நாங்கள் பார்த்தோம்னா, இல்ல அதுக்கு முன்னதாக நாங்கள் சில தகவல்களை நேர்களுக்கு மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இவர்கள் அந்த டெல்லியிலே நடத்திய மாநாட்டிலே ஆளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான பிரமுகர்களோ அல்லது அரசு சார்ந்து பங்கு பெற்றக்கூடிய முக்கியமான மனிதர்களோ அந்த கூட்டத்திலே வந்திருந்ததாக தகவல் இல்லை. சில புகைப்படங்களே காணக்கூடியதாக இருந்தது, சில துண்டு காணொலிகளையும் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. அதிலே ஒரு விடயம் சொல்லப்பட்டது, இந்திய அமைச்சகம் ஒன்றினுடைய, அதாவது நான் நினைக்கிறேன் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்க வேண்டும், சரியாக நான் தவறென்றால் அதை பின்னாளிலே திருத்திக் கொள்ளலாம், ஒரு அமைச்சினுடைய செயலகத்தை சார்ந்த ஒரு அதிகாரி வந்திருந்ததாகவும், அவர் அந்த சந்திப்பிலே பேசுகின்ற பொழுது இலங்கை தீவிலே வாழக்கூடிய தமிழர்கள் இந்தியாவிலே இருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் என்கின்ற ஒரு கருத்தை உதிர்த்து விட்டு சென்றதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதை பிறகு இவர்கள் மறுதளித்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. ஆக புரிதல்கள் இந்த அடிப்படையிலே இருக்கின்றன. இந்த நேரத்திலே இந்திய ஒன்றிய அரசு ஈழத்தமிழர்களுக்கு தனித்தமிழீழம் ஒன்றை பெற்றுக் கொடுத்து விடக்கூடிய காலம் கை கட்டும் தூரத்திலே இருக்கிறது என்ற கருத்துப்பட நிலா என்கின்ற அந்த அம்மையார் அண்மையிலே வந்த காணொலியில சொல்லியிருக்காரு. இதுதான் என்று ஒரு விடயமாக இருக்கிறது. இதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது? இது ஒரு வேலை திட்டத்திற்காக சிலரை பணியிலே அமர்த்தி ஒரு பரப்புரை செய்யப்படுகிறது என்று கொள்ள முடியும். உங்களுக்கு முதல்ல இந்த விளங்கப்படுத்த 3 ஆண்டுகளுக்கு முதல் இந்த திட்டம் இங்க அமைப்புகளுக்குள்ள அரசியல் வகுப்பு என்ற பெயரில இந்தியா சார்பான அரசியல் நடவடிக்கைகள் இங்க அவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. இது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையாக கடந்த என்ற கண்ணில 5 ஆண்டுகள் நினைக்கிறேன், 5 ஆண்டுகளாக திவாகரனையும் நிலாவையும் நான் மானிட்டர் பண்ற வரைக்கும் அவர்களுடைய அரசியல் இப்ப அவர்கள் அங்க ஊடகத்துல பேசின அதே நிலைப்பாட்டுல இருந்துதான் அந்த கோர்ஸ்ல தான் அவர்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். அதைத்தான் நான் இங்க அரசியல் வகுப்புக்கு நான் கலந்து கொள்ளக்கூடிய மனிதன் அவர்கள் அரசியல் வகுப்பு என்று சொல்லி அவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி நிரலைத்தான் நம்ம விளங்கப்படுத்தி கொண்டாங்க. இப்ப அதைத்தான் அவர்கள் டெல்லியில போயிருந்து செய்யணும். டெல்லியில போயிருந்தும் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு வேலை செய்யக்கூடிய இளைஞர்களையும் ஆக்களையும் திரட்டி கொண்டிருக்கணும். அதுல அவையர்கள் ஆக்களை டெஸ்ட் எல்லாம் வைப்பினோம், இவர்கள் உண்மையாவே இந்தியாவுக்கு வேலை செய்யணுமா என்ற மாதிரி, அதாவது இயக்கத்துக்கு கால் எடுக்கிற மாதிரியான நிலைமை எல்லாம் இருக்குது.
இவர்கள் என்ன மாதிரி இந்தியாவுக்கு எதிராக பதிவு பண்ணியிருக்க கூடாது, இந்தியாவுக்கு எதிராக பேசி இருக்க கூடாது அப்படின்னு பல டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படின்னு சொன்னா நீங்க யாரு என்ன கொலை செஞ்சவன் என்ற மக்களை அப்படியே நடு ரோட்டுல வச்சு ஆக்களை அடுக்கி வச்சு போட்டு அதுக்கு மேல ரோட்ல வச்சு நசிச்சு கொலை செஞ்சவன். கொக்குவில் என்கின்ற இடத்துல கூடாதுன்னு அக்கா சொல்லுறா. நாங்க கொக்குவில் நிலைமையில இருக்கிறோம். யாழ்ப்பாணம் கொக்குவில் பிரம்படி வீதியிலே இந்த நீங்க சொன்ன சம்பவம் நடைபெற்றது. அதாவது பொதுமக்கள் 32க்கும் அதிகமான பொதுமக்களை வீதியிலே படுக்க வைத்து விட்டு அதற்கு மேலால் இந்திய அமைதி காக்கும் படையினுடைய கவச வாகனத்தை செலுத்தி அந்த 32 பேருக்கும் அதிகமான பொதுமக்களை கொலை செய்தார்கள். அது நடந்த விடயம் இல்ல. அதை நாங்கள் பேச வேணாம் அக்கா சொல்றோம். அதெல்லாம் பேசி இருக்க கூடாது, அதுக்கெல்லாம் நீங்கள் சமூகத்துக்கு வெளியில படுத்தி இருக்க கூடாது என்ற நிலைப்பாடு எல்லாம் இருந்தா தான் நீங்கள் இந்தியாவோட பேச முடியும். அதே மாதிரி இந்து என்ற அந்த ஒரு நிலைப்பாடு, அந்த மத ரீதியான ஒரு கொள்கைய அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கா முன்னெடுக்கணும். அது எங்கட மொத்த இனத்துக்குமே எதிரான, ஒரு மனித குலத்துக்கே எதிரான அரசியலா நான் பாக்குறேன். அவர்கள் இப்ப ஒரு மத ரீதியான ஒரு அரசியலை முன்னெடுத்தா அது எந்த நாட்டுக்கும் இல்ல எந்த மனித குலத்துக்குமே அது ஆபத்தானதான் இருக்கும்ன்றத அதே அக்காவிற்கு திருப்பி நிறைய விஷயங்கள்ல நிறைய நிகழ்ச்சிகள்ல தெளிவுபடுத்த முயற்சி செஞ்சான். ஆனாலும் அவர்களுடைய அரசியல் அது அவர்கள் செய்யக்கூடாது என்று சொல்ற அளவுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஸோ அது அவர்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து செய்யட்டும். அதை விட சிறப்பாக எங்களுடைய செயல்பாடு இருந்தது என்று சொன்னா அவர்கள் இங்கே காணாம போவிடும். இல்லை, அவர்களுடைய கொள்கை வழி போவதற்கு அவர்களுக்கு எந்த எல்லா விதமான உரிமைகளும் இருக்கு. அதை தடுப்பதற்கு நாங்களும் ஆட்கள் கிடையாது. ஆனாலும் மக்களை குழப்புகின்ற விடயங்களுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. ஒரு தேசிய செயற்பாட்டாளராக உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது, ஒரு தமிழ் தேசிய ஊடகமாக எங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. இல்லாத விடயங்களை சொல்லி மக்களை குழப்புவதற்கு என்பதற்கு நாங்கள் எந்த காலத்திலும் அனுமதி தர முடியாது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. சமூகத்திலே நாங்களும் ஒரு அங்கம். அவர்கள் சமூகத்திலே எப்படி ஒரு தங்களை அங்கமாக பார்க்கின்றாரோ அதே உரிமைகள்லாம் எங்களுக்கும் இருக்கின்றன, எங்களுக்கும் அந்த கடமைகள் இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் ஆரம்பத்திலே பேசும்போது சொன்னீர்கள், அதாவது இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த அதனுடைய கட்சியினுடைய தலைவர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும், அல்லது கட்சியினுடைய தேசிய செயலாளர் திரு செல்வராஜா கஜேந்திரனாக இருக்கட்டும், 2 பேர் மீதும் வன்மம் கக்குவது போல் அவர்கள் பேசிக்கொண்டார்கள் என்று இதற்கு வெளிப்படையான ஆதாரங்களும் இருக்கின்றன. நிலா என்கின்ற அந்த அம்மணி திரு கஜேந்திரகுமார் தொடர்பாக அவருடைய தனிப்பட்ட விடயங்களை பேசி அவர் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தி பதிவுகள் எல்லாம் போட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடாது. அதுக்கான ஆதாரங்களும் எங்களிடம் இருக்கிறது. அது வேறு விடயம். இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயத்தை சொல்லலாம். அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீது இவர்கள் வெறுப்பை காட்டுவது என்பது எந்த அடிப்படையில நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. ஏனென்றால் தமிழர்களுக்கான தீர்வு சொல்லுங்க. முக்கியமான 2 தலைவர்கள், ஒருத்தர் சீமான், இன்னொருத்தர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அவர் 2 பேருக்குமே அந்த எந்த பாரபட்சமும் பார்க்காம தான் அவர்களை எதிர்க்கணும். ஏன்னா அவர்கள் அவர்கள் உண்மையான ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டில இருந்து உழைக்கணும் நினைக்கிறேன். இல்ல அந்த நிலைப்பாட்டை மக்கள் நிறைய பேர் நம்புறது ஒரு இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் ஒரு ஆபத்தை கொடுக்கும். அதனால இவர்கள் அவர்களுக்கு எதிரியாக இருப்பதனால இவர்கள் அவர்களை எதிரியாக ட்வீட் பண்ணினோம்ன்ற ஒரு பார்வை எனக்கு இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்குது. நிச்சயமாக அதில் தவறு இல்லை. ஆனால் இவர்கள் அந்த தங்களுடைய இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஆரம்ப படிகளை சில ஓரிரு வருடங்களுக்கு முன் செய்ததை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. நீங்கள் சொன்னதை போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீது காழ்ப்பை கொட்டுவது என்பதை எப்படி நான் புரிந்து கொள்கிறேன், ஒரு ஊடக பணியாளர் என்பதற்கு அப்பால் ஒரு சாதாரண மனிதனாக விடயங்களை உற்று நோக்குவனாக எப்படி நான் புரிந்து கொள்கிறேன் என்றால், ஈழத்தமிழர்களுடைய தீர்வு திட்டம் தொடர்பாக தமிழ் மக்கள் அடியோடு நிராகரித்த 13 என்கின்ற அடிப்படையிலே தீர்வை காண முடியாது. அதுவும் இன்றிருக்கக்கூடிய இலங்கையினுடைய அடிப்படை அரசியல் சட்டத்தின் மூலமாக எங்களுக்கான தீர்வை கண்டுவிட முடியாது. இலங்கைக்கு வெளியே சர்வதேச மன்றத்திலே தான் ஒரு சமஷ்டி முறையிலான மீளப்பெறப்பட முடியாத சரிசமமாக அல்லது தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை ஆக குறைந்த அளவு ஆவது நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு அரசியல் அதிகார பகிர்வு என்கின்ற விடயத்தோடு தான் அந்த தீர்வு காணப்பட வேண்டும் என்பதிலே ஒரே ஒரு தரப்பு மட்டும்தான் உறுதியாக இருக்கிறது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்கிற கட்சியை தவிர்த்து ஏனைய தமிழர் தரப்புகள் அத்தனையும் 13 என்கின்ற அதிலே அடங்குகின்றார்கள். அதிலே சிலர் 13 என்றார்கள். இப்பொழுது அந்த 13 என்பது அந்த விடயத்தை பேசிக்கொண்டு மக்கள் முன் போக முடியாது என்கின்ற யதார்த்தத்தை உணர்ந்தார்களோ என்னவோ தெரியவில்லை. எங்களுக்கு சமஷ்டி தான் எங்களுக்கான தீர்வு, ஆனாலும் 13 ஆரம்ப புள்ளியாக வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுக்கான தீர்வை நோக்கி நகருவதற்கு நாம் முன் இருக்கிறோம் என்று அவர்கள் ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. முக்கியமான விஷயம் கிட்டடியில ரீசன்ட்லி நடந்ததுங்க.
அண்ணாமலை வந்து லண்டனுக்கு வந்திருந்தவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேர்களுக்கும் இதை விளங்கப்படுத்துறது நல்லா. அப்ப 13ஆம் திருத்த சட்டம் தமிழர்களுக்கான தீர்வு இல்லை என்றது தமிழர்களுடைய நிலைப்பாடு. அதுக்காக வேலை செய்யறதுக்கு நீங்க அமைப்புகள் இருக்குது. சாரி, இந்த 13ஆம் திருத்த சட்டம் தான் தமிழர்களுடைய தீர்வு, அதை நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய தமிழர்கள் நாங்கள் கூறி நிற்கிறோம் என்று சொல்லி இவர்கள் க்ளோஸ் பண்ணின அறைக்குள்ள இருந்து அண்ணாமலையோட மீட்டிங் நடத்தி இந்த கோரிக்கையை அண்ணாமலைக்கு வச்சிருக்கணும். இவர்கள் அப்படி வச்சேன்னு சொல்லி இந்தியாவுக்கு போய் இறங்கின அண்ணாமலை அவர்கள் விமான நிலையத்துல வாசல்ல வச்சு முதல் சொன்னதே, பிரித்தானிய தமிழர் பேரவை எங்களிடம் கோரிக்கை வச்சிருக்கு 13ஆம் திருத்த சட்டத்தை நிறைவேற்றுங்கோன்னு சொல்லி. அப்ப அதே பிரித்தானிய தமிழர் பேரவை இங்கே தமிழர்கள்ட்ட வந்து சொல்லுது, நாங்கள் 13ஆம் திருத்த சட்டம் வேண்டாம் என்று உறுதியாக அண்ணாமலைக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறோம். அப்ப இங்க இந்த உங்களுக்கு இவர்களுக்கு தெரியும் 13ஆம் திருத்த சட்டம் தமிழர்களுக்கு தீர்வு இல்லை, அதை கொண்டு நீங்க தமிழ் மக்களுக்கு முன்னால வர முடியாதுன்ற உடனே இங்க எங்களுக்கு ஒன்று சொல்லினோம். அங்க அண்ணாமலையோட ஒன்று கதைச்சு அண்ணாமலை ஊடகத்துல வந்து இப்படி சொல்றாருன்றதுக்காக நாங்கள் 13ஆம் திருத்த சட்டத்தின் தீர்வு இல்லை, பிரித்தானிய பேரவை அவர் தவறாக ஊடகத்தை வழி நடத்துறாரு என்று கூட ஒரு அறிக்கை கூட விட இல்லை. அப்ப உங்களுக்கு அந்த சினாரியோ விளங்கி கொள்ளணும், இங்க மக்கள் எப்படி ஏமாத்தினோம்ன்றது. இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை வச்சுக்கொண்டு இப்ப இது நிலாக்கா வந்து ஒரு இந்திய அரசாங்கத்துக்கு பின்னால வேலை செய்யக்கூடிய ஆளா இருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய சில பேர் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு பின்னால வேலை செய்யக்கூடிய ஆட்களா இருக்கணும். நிச்சயமாக நிலா என்கின்ற அம்மையார் தான் இந்திய உளவு நிறுவனமான ரோ என்கின்ற அமைப்போடு இணைந்து பணியாற்றுவதாக ஒரு எப்படி சொல்ல ஒரு செயற்பாட்டாளரிடம் லண்டனில் வைத்து தெரிவித்திருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதற்கான ஆதாரங்களும் இருக்கிறது. அது வேறு. இப்பொழுது சொல்ல வந்த விடயம், அதாவது இந்த 13 என்கின்ற விடயம் குறிப்பாக எங்களுக்கான தீர்வு என்னவென்பதை நாங்கள்லாம் முடிவு செய்ய வேண்டும். நாங்கள் தமிழர்களாம் முடிவு செய்ய வேண்டும். எங்கோ இருக்கக்கூடிய எங்களுக்கு மூன்றாவது நபர், குறிப்பாக இந்தியாவில் வேறு இந்த நாடு உங்களுக்கு இதுதான் தீர்வு என்பதை நிர்ணயிக்க முடியாது என்பது எங்களுடைய உறுதியான ஒரு கொள்கையாக இருக்கிறது. இந்த விடயத்திலே தமிழ் மக்களுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய எந்த தரப்பையும் எதிர்ப்பதற்கு இவர்கள் தயாராக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிடலாம், மிக முக்கியமான விடயம். இந்த டெல்லி மாநாடு, அதனை தொடர்ந்து வந்த சிறிய சிறிய சந்திப்புகளிலே ஜனநாயக போராளிகள் கட்சியினுடைய உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணொலியூடாகவும் புகைப்படங்களூடாகவும் செய்தியூடாகவும் பார்த்திருந்தோம். அதில் குறிப்பாக அந்த கட்சியைச் சேர்ந்த திரு துளசி, திரு கதிர் போன்றவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த சந்திப்புக்கு பின் ஜனநாயக போராளிகள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் நான் நினைக்கிறேன் துளசி என்று நினைக்கின்றேன், அவர் தெரிவித்திருந்தார், தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய சாவுக்கும் இந்திய அரசுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருந்திருக்கவில்லை என்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இது அதாவது ஒவ்வொரு ஈழத்தமிழனுக்கும் தெரியும் தியாக தீபம் திலீபன் எதற்காக தன்னுடைய உயிர்கொடையை அந்த நாட்டுக்காக புரிந்தார் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்ட காலத்திலே சொல்லப்பட்ட பல்வேறு உறுதிமொழிகளிலே இருக்கக்கூடிய ஆக குறைந்த 5 கோரிக்கைகளை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த தன்னுடைய உண்ணா நோன்பு போராட்டத்தை ஆரம்பித்தார். இதுதான் அடிப்படையாக இருக்கிறது. இந்த நேரத்திலே இந்தியாவிற்கும் தியாக தீபத்தினுடைய அந்த வீரச்சாவுக்கும் எந்த விதமான தொடரும் இல்லை என்று சொல்லும் மூலம் இவர்கள் எதை சொல்ல வருகின்றார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அந்த கேள்விக்கான விடையும் நீங்க அந்த நூலை பிடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். இப்ப நிலாக்கா, திவாகரன் இவர்கள் வந்து எல்லாரும் வந்து நிலாக்கா வந்து இங்க எழுத்துப்பூர்வமாகவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை எதிர்த்து கொண்டு அபாண்டம் பூசிக்கொண்டிருந்தா, அதை அவர்கள் களத்திலிருந்து செய்யக்கூடியவர்கள் தான் அந்த மற்றவர்கள். இங்க தமிழ் தேசிய அரசியலுக்குள் இங்க தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களே எதிராக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாட்டு தான் நாங்க அக்கா வந்து சொல்றா, அந்த அக்கா என்ன கோவப்பட்டு பிளாக் பண்ணிட்டா, அவ எப்படி பிளாக் பண்ணலாம், நான் தேசிய தலைவரை நேசிக்கிறேன். ஆனா நீங்க தேசிய தலைவரை நேசிக்கிறேன்னு நீங்க பொய் சொல்லுறீங்க. உண்மையா தேசிய தலைவரை நேசிச்சா எங்கட மக்களின் நலன்லதான் நீங்க அக்கறைப்படுவீங்க. அவருடைய முழு நோக்கமும் எங்கட மக்களின் விடிவுதான். எங்கட மக்களின் வாழ்க்கைய எல்லா மக்களும் மாதிரி எங்களை மக்கள் வாழணும் என்ற அந்த மக்களின் அக்கறை தான் அவர் தலைவராகிறது. அவர் நேசிச்சீங்கன்னா நீங்க எங்கட மக்களின் பிரச்சனை இல்லை நீங்க முதல் தலையிடுவீங்க. அதானே அவருக்கு செய்யக்கூடிய உண்மையானது கடமையா இருக்கும், உண்மையான செயல்பாடா இருக்கும். எங்கட மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைச்சா தானே அது தேசிய தலைவருக்கு அவருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு தொண்டு.
இந்த நேரத்தில் இந்த 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 தமிழ் தேசியத்திற்கு எதிரான சக்திகளை எவ்வாறெல்லாம் ஒன்று திரட்டுவதற்கான வேலைப்பாடு நடைபெறுவது என்பதை விளக்கத்தான் நான் இந்த விடயங்கள் இந்த உதாரணங்களை சொல்லி வருகிறேன். இந்த ஜனநாயக போராளிகள் கட்சியினுடைய திரு துளசி அவர்கள் உதிர்த்த இந்த வார்த்தை, அதாவது தியாகதீபம் திலீபன் அவருடைய வீரச்சாவுக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் இந்த விதமான சம்பந்தம் இல்லை என்கின்ற அவர் சொன்ன ஒரு விடயம். பிற்பாடு நீங்கள் பார்த்தீர்கள், சென்ற வருடம் தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் இறுதி நாள் என்று நடந்த கலைவரங்களை நீங்கள் காணொலியூடாக பார்த்திருந்தீர்கள். அதை திட்டமிட்டு அதில் குழப்பத்தை கொண்டு வந்தது ஜனநாயக போராளி கட்சியினுடைய அங்கத்தவர்கள் என்பது தெளிவு. அந்த கட்சியைச் சேர்ந்த மரவன்புலவு பிரபாகரன் என்பவர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார், ஒரு ஈகைச்சுடருக்கான மரியாதை தெரியாத மாதிரி அந்த ஈகைச்சுடரை எடுத்து அனாயாசமாக தள்ளி வைத்த விடயமெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது சமீபத்திலே நான் இருக்க 2-3 நாட்களுக்கு முன்னதாக திரு துளசி அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கம், ஃபேஸ்புக் சமூக வலைத்தள பக்கத்திலே சில படங்களை பதிவேற்றி ஒரு கருத்தை விட்டிருந்தார். அந்த படங்கள் என்னவென்றால், அந்த படங்கள் எதை சொல்லுகின்றன என்றால், முன்னாள் இந்திய பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய சமாதி அல்லது அவருடைய நினைவிடம் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய நினைவிடத்திலே சென்று அவர்கள் மலரஞ்சலி செலுத்தி, அதாவது திரு துளசி அவர்கள் உள்ளிட்ட ஜனநாயக போராளி கட்சியினுடைய உறுப்பினர்கள் அந்த ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவிடத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி அந்த படங்களை அதிலே பதிவேற்று விட்டு அதில் சொல்கிறார், இத்தனை வருடங்களுக்கு பிறகு ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவிடத்திலே போராளிகள் அஞ்சலி என்று ஒரு பதிவேடுகின்றார். இந்த விடயங்களுடைய வரலாறு, அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய தாற்பயம் நான் சொல்லித்தான் ஈழனுக்கு விளங்க வேண்டிய தேவையில்லை, நேர்களுக்கு விளங்க வேண்டிய தேவையில்லை. அதுல ஒரு மிக நீண்ட வரலாறு, மிக காத்திரமான வரலாறு, அதுல எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ள முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அதுக்குள் நாங்கள் ஆழமாக இப்பொழுது போக வேண்டிய தேவையில்லை, நிறைய நேரம் எடுக்கும். இவையெல்லாம் இதை காட்டுகின்றன. நான் ஏன் சொல்ல வருகிறேன், இந்த ஜனநாயக போராளிகள் கட்சிக்கும் இந்த இந்திய ஒன்றிய அரசு தமிழீழத்தை பெற்று தந்துவிடும் என்று நிறுவுவதற்கு முயற்சி செய்கின்ற இந்த திரு திவாகரன், நிலா என்கின்ற அம்மையார் உள்ளிட்ட அந்த குழுவினருக்கும் இந்த ஜனநாயக போராளி கட்சிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நான் சொல்வதற்காகத்தான் இந்த உதாரணங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்டு. இந்த 2 சக்திகளும் தமிழ் தேசியத்திற்கு எதிரான விடயங்களை சொல்லி வருகின்றன. அதாவது அண்மையிலே அல்லது சென்ற வருடம் என்று நினைக்கின்றேன் திரு கதிர் அவர்கள் சொல்லியிருந்தார், அதாவது தமிழீழ விடுதலை புலிகளுடைய அரசியல் பிரிவு தான் ஜனநாயக போராளிகள் கட்சி. அதே வேளையிலே திரு துளசி அவர்கள் ஒரு காணொலியிலே சொல்லியிருந்தார், ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே, தமிழீழ விடுதலை புலிகள் மக்கள் பேரவை என்கின்ற ஒரு அமைப்பை தாங்கள் தொடங்கி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் என்பது ஒரு சகாப்தம். 2009 மே 18 அந்த சகாப்தத்தை பற்றி நாங்கள் பேசுவதற்கு எதுவுமே கிடையாது. அந்த 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 சகாப்தத்தை பற்றி கருத்து சொல்லவோ, அந்த சகாப்தத்தினுடைய பின்வழித்தோன்றர்கள் நாங்கள் என்றோ அல்லது அவர்கள் தொடர்பான விடயங்களை சொல்வதற்கு இங்கு யாருக்கும் அதிகாரம் எந்த கட்டத்திலும் கொடுக்கப்படவும் இல்லை, அதிகாரம் கிடையவும் கிடையாது. இந்த விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் சுட்டி சுட்டி நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரே புள்ளியிலே வந்து சந்திக்கின்றன. அந்த புள்ளிதான் இந்திய ஒன்றிய அரசுக்கு வெள்ளை அடிப்பது என்பது ஒன்று. இந்த 2009 இனப்படுகொலை நடந்த விடயத்திலே இந்திய ஒன்றிய அரசு மீது ஈழத்தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன வருத்தம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அந்த காயத்திற்கான மருந்து போடுவது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்திலே வந்து தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்ல வேண்டிய தேவை இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. இது ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், நீங்கள் கடந்த காலங்களிலே பார்த்தால் இந்திய அமைதி காக்கும் படை என்கின்ற அந்த படையிலே பணியாற்றிய முன்னாள் இராணுவ அதிகாரிகளை வைத்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு காணொலிகள் வெளிவந்திருப்பது நிச்சயமாக எனக்கும் தெரிந்திருக்கும். அதாவது தமிழீழ தேசிய தலைவர் அவர்களுடைய இருப்பு தொடர்பாகவும் அவருடைய குடும்பம் தொடர்பான விடயங்களும் நம்பிக்கை தருகின்ற, தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை தருகின்ற விடயங்களாகவே பார்த்து பார்த்து அவர்கள் ஒவ்வொரு கருத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லி வந்தார். இவை அத்தனையும் ஒரு வேலை திட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கட்டத்திலே தமிழீழ விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்ய ஒரு நிலை வந்திருக்கிறது என்கின்ற ஒரு விடயம் கூட இந்த காணொலிகள் மூலமாக தமிழ் மக்கள் மத்தியிலே, குறிப்பாக இலங்கை தமிழ் மக்கள் மத்தியிலே விதைப்பதற்கான முயற்சிகளை நடைபெற்றிருக்கின்றன. இது தொடர்பாக பல்வேறு கோணங்களிலே ஆராயப்படலாம். பந்து எல்லாம் அதிகரிச்சிருக்குது. ராணுவம் எல்லாம் சைக்கிள்ல ரோட்ல இறங்கி ஊர்ல இப்ப பெரிய ஸ்பெஷல் செக் எல்லாம் வருது. தலைவர் வர போறார் என்ற ஒரு கருத்துக்கு இவர்களால நீங்களால குறை செஞ்சு பொடியை காட்டுனீங்களா எங்களுக்கு. இப்ப என்னன்ற அவர் வரப்போறாருன்னு நீங்க எங்க இருந்து பயப்படுறீங்கன்ற கேள்வி மக்களுக்கு வருது. இப்ப இங்க இது வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி தான், அது வந்து ஒரு தமிழர்களை இப்ப இன்றைக்கு கூட சேனல் 4ல ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியில வந்திருக்கு. இலங்கை அரசாங்கம் எப்படி ஒரு திட்டமிட்டு
ஒரு 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 மக்களை தீவிரவாதிகளாக மாற்றுது. அதுக்கு அரசாங்கம் எப்படி துணை புரியுது, ராணுவம் எப்படி வேலை செய்யுது. இலங்கை ராணுவம் நடத்தின தீவிரவாத அட்டாக் அது. ஒரு இலங்கை அரசாங்கம் ஒரு தீவிரவாத அரசாங்கம் வந்து உலகத்துக்கு இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடை நாங்கள் தெளிவா பார்க்கணும். இப்ப நாங்க எங்களோட இதுதான் ஸ்ரீலங்கா என்ற ஒரு இதுல வந்து இந்தியா ஒரு ஒரு அவங்களோட அவங்க ஃபாரின் பாலிசிக்குள்ளே இருந்துதான் அவர்கள் சிந்திப்பார்கள் என்றதை நாங்கள் அத்தனை அழிவையும் கொடுத்து பிறகும், அத்தனை சாவை கொடுத்தா பிறகும், இத்தனை ஜனசங்களோட கண்ணுக்கு முன்னால எங்களை கொல்றதுக்கு எத்தனை உதவிகள் செய்தார்கள், எப்படி கொலை செய்தார்கள் என்றதுக்கு அத்தனையும் திட்டமிட்டு பிளான் போட்டு கட்டம் போட்டு கொடுத்த இந்திய அரசாங்கம் வந்து இதுக்கு பிறகும் எங்களுக்காக நிற்கும் என்று நம்பக்கூடிய இல்ல எங்களை காப்பாற்றும் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு நகர்வை வந்து நாங்கள் நகைத்து விட்டு போகலாம், சிரிச்சுட்டு போகலாமே ஒழிய நாங்க வந்து சீரியஸான அரசியல்வாதி யார் என்று பார்க்க வேண்டியதுன்னா எங்கட இனத்துக்குள்ள இருந்து எங்கட இனத்தை வலுப்படுத்தி உலக தமிழரை ஒன்றுபடுத்தி ஒரு வலுவான தமிழர்களாக உலகமெங்கும் எங்கட அரசியலை வலுப்படுத்துறதுக்கு யாரு பேசினமோ அவர்களை தமிழர்கள் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இவர்கள் எல்லாம் யார் என்று அடையாளப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இவர்கள் வந்து எங்களை அரசியலை எங்களுக்கு உண்மையாக அரசியல் செய்பவர்களை சமூகத்துக்கு அடையாளப்படுத்துவதற்கான வாய்ப்பை இவர்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார்கள் என்ற மாதிரிதான் நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை உண்மையாவே பார்த்து எடுத்துக்கொண்டு மக்களை தெளிவுபடுத்தணும் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு நீங்க இந்தியான் அஜெண்டான்றது இன்றைக்கு நேற்று இல்லைன்னா இலங்கை சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்தே அது ஒரு 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 திட்டமிட்ட ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள இருக்குது. அதை நாங்கள் மாற்றணும். அதென்றால் தமிழர் ஒரு 10% தமிழர் ஒன்று நினைஞ்சா இந்தியா இல்ல உலகத்துல எந்த கொம்பாதி கொம்பன் வந்தாலும், அமெரிக்கா இல்ல கடவுளே இறங்கி வந்தாலும் தமிழருக்கான தீர்வு கிடைக்கிறத யாராலையும் தடுக்கலாது. இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு பெரிய வலுவான மக்கள், எத்தனை கோடி மக்கள், ஆங்கிலேயரை விட அதிகமான மக்கள், பிரெஞ்சை விட அதிகமான, நாங்கள் எங்க எவ்வளவு பெரிய மக்கள், எங்களுடைய இனத்தொகையும் எங்களுடைய வலிமையும் எங்களுக்கு தெரியாம நாங்கள் ஒரு வலுவற்ற மக்களாக அரசியல் வலுவை இழந்து ஏகதிகளாக அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை இவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறார்கள் என்றது. இதுக்கு பின்னால இந்தியான்ற ப்ரீ பிளான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த போராட்டம் உருவாக்கப்பட்டதும் இந்தியாவால தான், இந்த போராட்டத்துக்குள்ள பகை உருவாக்கப்பட்டதும் இந்தியாவால தான், இந்த போராட்டத்துக்குள்ள கொலை உருவாக்கப்பட்டதும் இந்தியாவால தான், எல்லாமே இந்தியாவால தான். இன்றைக்கு அக்காவுக்கு அது மட்டும் ஏன் விளங்குது இல்ல? வேலைக்கு இவ்வளவு அரசியல் பாக்குறீங்க, அரசியல் சாணக்கியர்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தலைப்புகளை நீங்களே போட்டுக்கொள்றீங்க, எங்களால தாங்க முடியல. இருந்தாலும் ஓகே, அந்த தலைப்புகளை எல்லாம் பார்த்துக்கொண்டு நாங்கள் இவ்வளவு தெளிவு கொண்ட உங்களுக்கு இந்தியா செய்த எந்த துரோகமும் கூட கண்ணில் பட இல்லையா? இலங்கை அரசாங்கம் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கொலையை செய்தண்டா இந்தியா தன்னை காப்பாற்றும். சரி, காப்பாற்றிச்சா இல்லையா? காப்பாற்றிச்சா இல்லையா இலங்கை அரசாங்கத்தை இந்தியா? கேட்போமா? இவ்வளவு காலமும் இலங்கை அரசாங்கம் இப்படி தப்பித்து இப்ப 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 உங்களுக்கு தெரியுது, அங்க ஒரு அரசியல் வளருது, இங்க ஒரு அரசியல் வளருது, தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் வளருது. இது ரெண்டுமே உங்களோட மொத்த பயல்களுக்கும் ஆபத்தானது. தமிழர்கள் வலுப்பட்டால் இங்க இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. எங்கட மொத்த அரசியலும் எங்களை நோக்கி திரும்பும், உலகத்தின் அரசியல் மொத்தமும் எங்களை நோக்கி திரும்பும். நாங்கள் சாதாரண மக்கள் அல்ல. இந்த உலகம் எல்லாம் வேர் விரிச்சு, இந்த உலகம் எல்லாம் வேர் ஊன்றி இந்த உலகத்தின் மொத்த பொருளாதாரத்துடன் பங்கு பெறக்கூடிய மக்கள் நாங்கள். தமிழர்களை சாதாரணமாக சிங்களவர்கள் இல்ல, யாரோடையும் எங்களோட ஒப்பிட முடியாது. நாங்கள் போகாத நாடும் இல்லை, நாங்கள் செய்யாத வேலைகளும் இல்லை. எங்களுக்கு வீடு இல்லாத ஒரு நாடு இந்த உலகத்திலே இல்லை. ஈழத்தமிழருக்கு வீடு இல்லாத ஒரு நாடு இந்த உலகத்திலே இல்லை. அது எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் உலகத்துக்கு தெளிவாக விளங்கப்படுத்துவோம். ஈழத்தமிழர் எங்களுடைய தமிழினத்தை வலுப்படுத்தக்கூடிய அரசியலை நம்ம முன்னெடுப்போம். இவர்களுடைய முகத்திலேயே தொடர்ந்து கிழிச்சு கொண்டே இருப்போம். இல்ல, நிச்சயமா இந்த 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 நிகழ்ச்சியினுடைய நோக்கமே அதுதான். அதாவது ஏதோ ஒரு வழியிலே இருக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் கையாண்டு இந்தியாவை மீண்டும் ஈழத்தமிழர்கள் நம்ப வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து மீண்டும் படுகொலையில தள்ளக்கூடிய ஒரு வேலை திட்டத்திற்கான முயற்சிகள் என்பதை நாங்கள் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம்.
நிலா அவர்கள் இறுதியாக சமீபத்தில் வந்த காணொளியிலே ஒரு விடயத்தை சொல்கிறார். தமிழீழத்தினுடைய உருவாக்கம் தான் இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு உறுதியாக இருக்கும் என்பதை இந்திய அரசு இன்று உணர்ந்து கொண்டிருப்பதால் தமிழீழம் மிக விரைவில் வருகிறேன், அதற்கும் வருகிறேன், மிக விரைவிலே தமிழீழத்தை இந்தியா பெற்றுத்தரும். அதுவும் தமிழீழத்தினுடைய தலைவர் யார் என்பதை இந்தியா அரை நொடியிலேயே முடிவு செய்யும். அதை இப்படி சொடுக்கு போட்டு சொன்னார். அரை நொடியிலே முடிவு செய்துவிடும். அங்கங்கு இருப்பவர்களை பழைய ஆட்களை எல்லாம் தெரிவு செய்ய முடியாது. இந்தியா தான் நினைத்தவரை கொண்டு வந்து அடுத்த நொடியே தலைவராக காட்டிவிடும், தமிழீழத்தினுடைய தலைவராக காட்டிவிடும் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் இந்த தமிழீழம் என்கின்ற அந்த தேசத்தினுடைய உருவாக்கமும் இருப்பும் தான் இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு உறுதியாக இருக்கும் என்பதை தமிழீழ விடுதலை புலிகளே தங்களுடைய காலத்திலே அதை நிரூபித்தும் காட்டியிருந்தார்கள். முப்படைகளையும் கொண்ட தமிழீழ விடுதலை புலிகளுடைய கடல் புலிகள் தென்னாசிய கடலை ஆதிக்கம் செய்த காலப்பகுதியிலே எந்த விதமான நாட்டினுடைய கடல் ஆதிக்கமும் அந்த பகுதியில் இருந்திருக்கவில்லை. ஜப்பானுடைய ஆதிக்கமோ, அமெரிக்காவுடைய ஆதிக்கமோ, சைனாவுடைய ஆதிக்கமோ எதுவுமே இருந்திருக்கவில்லை. தனியே தமிழீழ விடுதலை புலிகளோட கடல் பிரிவு மட்டும்தான் அந்த இடத்திலே ஆதிக்கம் செலுத்த. அன்று வரை இந்தியாவிற்கு எந்த விதமான பங்கும் இல்லை. என்று அந்த நிலை மாறியதோ அன்றிலிருந்து ஏற்கனவே இந்தியாவை சுற்றி எல்லாம் பகை நாடுகளாக இந்தியா சம்பாதித்து வைத்திருக்கிறது. இந்த 2009க்கு பிறகு இந்த தென்னாசிய கடல் பிராந்தியம் என்பது பல நாடுகளும் உள்ளிட்டு மிக அச்சுறுத்தலான சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது. இது தானாகவே இந்தியா தேடிக்கொண்ட ஒரு விடயமாக என்று வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு விடயத்தை அவர் சொல்லி இதற்கான நம்பிக்கை விட்ட பார்க்கிறார் நிலா அவர்கள். அதே போல் இன்னும் ஒரு விடயத்தை நீங்க சொன்னதை போல அதற்கு முன்னதாக இன்னொரு விடயத்தை கோடியாட்டுகிறேன். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சில மாதங்களுக்கு முன் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அதாவது அகன்ற பாரதம் என்கின்ற அந்த கொள்கைக்குள் தென்னாசியாவில் இருக்கக்கூடிய சில தீவுகளும் அடக்கம் என்று சொன்னார். அதை இலங்கை தீவு என்றவர் நேரடியாக சொல்லவில்லை. தென்னாசியாவில் இருக்கக்கூடிய சில தீவுகளும் அடக்கம் இந்த அகன்ற பாரத கொள்கைகள் என்று சொல்லியிருந்தார். இதிலிருந்து எங்களுக்கு தெளிவான விடயம் புரிகிறது எதை அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று. அதையே நிலா அவர்களும் வழிமொழிவதாக நான் புரிந்து கொள்ளுகிறேன். அவர் சொன்னார், அவருடைய காணொலியில் இறுதி பகுதியிலே சொன்னார், எதிர்வரும் இந்திய லோக்சபா தேர்தல்களிலே இப்பொழுது ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி பெருவெற்றி பெறும், பிரதமர் நரேந்திர மோடி பெருவெற்றி பெறுவார். அவர் வெற்றி பெற்றதன் பின் அவர் சோழர்களுடைய வெளியுறவு கொள்கையை அமுல்படுத்துவார். அந்த சோழர்களுடைய வெளியுறவு கொள்கையின்படி 2 தேசங்கள் இலங்கையில் இருக்கும், ஒன்று தமிழீழ அரசு, ஒன்று சிங்கள அரசு. இந்த 2 உருவாகின்ற பொழுது தென்னாசிய பிராந்தியம் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும். அதுவே அகன்ற பாரதமாக வரும். இது மிக விரைவில் நடக்கும் என்று முத்தாய்ப்பாக முடிக்கின்றார் நிலா அவர்கள். நேரடியாகவே அவர் சொல்லுகின்றார், அகன்ற பாரதம் என்பது தமிழர் பிரதேசத்தையும் உள்ளடக்கியதான் அகன்ற பாரதம் என்பதை சொல்லுகின்றார். அதாவது இந்திய ஆளுமைக்குள் அதை கொண்டு வர வேண்டும் என்பது இந்தியாவினுடைய ஒரு விருப்பம் என்பதை ஜெய்சங்கர் அவர்களே கோடி காட்டியிருக்கின்றார். இப்பொழுது அதையே நிலா அவர்களும் வழிமொழிகின்றார்கள். தமிழீழ தேசம் என்று அழைத்தாலும் என்ன, அல்லது தமிழர் தேசம் என்று அழைத்தாலும் என்ன, ஈழத்தமிழருடைய பூர்வீக நிலங்கள் இந்தியாவினுடைய ஆளுமைகள் வர வேண்டும் என்பது இவருடைய வேலை திட்டங்களிலே மிக முக்கியமான வேலை திட்டமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. ஈழனுடைய கருத்து இந்த விடயத்தை பற்றி இல்ல, இதை நிலாக்காட்டை ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். இதை நிலாக்கா பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது நீங்க அகண்ட பாரதத்துக்காக பேசுற நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியின் ஒரு திட்டத்துக்கு பின்னால நின்று நீங்கள் ஒரு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்துல நின்று அரசாங்கத்துல அகண்ட பாரதத்துக்காக பேசக்கூடிய அக்கா, எங்கட மக்கள் 50 ஆண்டுகளாக அடைக்கப்பட்ட சிறைக்குள் இருக்கிறோம். நீங்க சிறப்பு முகாமும் இலங்கைன்ற குற்றம் இந்தியான குற்றம் இல்லைன்னு கூட அதுல தலைகீழ கதையை மாத்தினீங்க. சிறப்பு முகாம் இலங்கையில இல்லையாக்கா இந்தியாவில தான் இருக்குது. அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். இந்திய அரசாங்கத்தின கண்ட்ரோல் இருக்குது, இந்திய அதிகாரத்தின கண்ட்ரோல் இருக்குது. அகதி முகாம்களும் இந்திய அரசாங்கத்துக்குள்ளதான் இருக்குது. தமிழ்நாட்டில எங்கட தாய் தமிழ்நாட்டில நாங்கள் உரிமையற்ற மக்களாக, எந்த அடிப்படை உரிமைகளும் மற்ற மக்களாக, கைதிகளாக, அதாவது 15 நாளைக்கு ஒருக்கா குற்றம் செஞ்சவன் தான் கையெழுத்து போடணும். எங்கேயாவது போய் 15 நாளைக்கு ஒருக்கா போய் கையெழுத்து போடணும். கிட்டத்தட்ட 35-40 வருஷமா அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி பிறந்த குழந்தையில இருந்து வளர்ந்த குழந்தை வரைக்கும் எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கு. நீங்கள் அதுகளை பேசுங்கோ, அதை நோக்கி அரசியல் செய்யுங்கோ. அகண்ட பாரதம் எல்லாம் அது இந்தியான்ற ஒரு அஜெண்டா. அது இந்தியா இந்தியாவா இருக்காம பல நாடுகளாக பிரிவதற்கு இந்த மதவெறி கொண்ட ஒரு சமூகம் முன்னெடுக்கக்கூடிய ஒரு அஜெண்டா.
இது இது இந்தியாவுக்கு, இந்தியாவின் எதிர்காலத்துக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஆபத்தான, இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த நாடுகளுக்கும் ஆபத்தான ஒரு 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 கொடூர மனம் கொண்ட, மத வெறி கொண்ட ஒரு சமூகத்தின் ஒரு 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 செயல்பாடு அகண்ட பாரதம் என்ற ஒரு திட்டம். அதுக்குள்ள எங்கட மக்களின் வாழ்க்கையை கொண்டு போய் நாசம் பண்ணாம, எங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, நீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களுக்கு அந்த உரிமை, இந்த உரிமை, நீங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்தியாவில 45 ஆண்டுகளாக 113 அகதி முகாமுக்குள்ள வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு அடிப்படை மனித உரிமையான குடியுரிமையை பெற்றுக் கொடுங்க. ஒரு 6 மாச விசாவாவது வாங்கி கொடுங்க. இங்க அது வேலைக்கு போயிட்டு வாரத்துக்கு அந்த மனுஷனை விடுங்க. சக மனுஷன் மாதிரி வாழ விடுங்க. அந்த அடிப்படை கோரிக்கையாவது அக்கா முன்னுக்கு வச்சு அந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்தாண்டா அக்காவுக்கு கோடான கோடி நன்றி போட்டு கும்பிடுவோம். இப்போதைக்கு அகண்ட பாரதம் என்ற அடுத்தவனுடைய அஜெண்டாவை எங்களுக்குள்ள கொண்டு பேசினான்னு சொன்னா அக்காவை எங்கட சமூகத்தில் ஒரு தீண்டத்தகாதவராகத்தான் சமூகம் பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் என்றது அக்கா விளங்கி கொள்ளணும். எங்கட அரசியலை பேசுங்கோ, அடுத்தவன் அரசியலை பேசாதீங்கோ. அடுத்தவன் அரசியலை பேசுறவன் எல்லாம் சமூகம் அடையாளம் கண்டிருக்கு. இன்றைக்கு எங்களுக்கு பேசக்கூடிய அரசியல்வாதிகள் யாரு, அவையில் என்ன நோக்கத்துக்கு பின்னால் இருந்து பேசினோம், இவர் எதுக்காக பேசுறார், இவர் எதுக்காக தொப்பி போடுறார், சுமந்திரன் எதுக்காக தொப்பி போடுறார், சாணக்கியன் எதுக்காக தொப்பி போடுறார், எல்லாரும் எதுக்கு நீங்களாம் ஓடுறீங்க, நிக்கிறீங்க, ஆடுறீங்கள் என்றது இன்றைக்கு எங்களுக்கு தெரியும். நீங்க விளங்கி கொள்ளணும், எங்களுக்கு தெரியும்ன்றது. நாங்க முட்டாள்கள் இல்லை. நீங்க எங்களுக்காக பேசினாலும் எங்களுக்கு தெரியும். நீங்க எங்களுக்காக பேசுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க எங்களை அழித்தவனுக்காக நின்று, அவங்களோட அழித்தவர்களுக்கு துணை போனவர்களுக்கு நின்று, இன்னும் அவர்களுக்கு தமிழர்கள் நாங்கள் பிளவிட்டுனாங்க அக்கா வர சொல்றோம். நாங்கள் சரியாக இந்தியாவை அணுகிக்கிறோமா, நாங்கள் இந்தியாவுக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கோம். பாதிக்கப்பட்ட மக்கள், இந்தியாவால் திட்டமிட்டு அழிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக போய் நின்று நீங்க எங்களிலே பழி போடுறீங்கடா. உங்களை எப்படி இந்தியா மயக்கி வச்சிருக்கின்றது எங்களுக்கு விளங்க இல்லை அக்கா. நீங்க விளங்கி கொள்ளணும். இது இந்தியா என்ற அரசியல் என்றதை விட ஈழத்தமிழர்களுக்குள்ள அரசியல் செய்யுங்கோ. ஈழத்தமிழருடைய பிளவுகள், பிரதேசவாதம் என்று பல பிளவுகளை உள்வாங்கி வச்சிருக்கிறோம். இன்னும் தீண்டாமை, அது இதென்று எங்கட மக்களுக்குள்ள பல மனநோய் கொண்ட குற்ற செயற்பாடுகள் எல்லாம் இருக்குது. இன்னும் நாங்கள் ஒடுக்கமான நாங்க திருந்த வேண்டிய எங்கட மக்கள், எங்கட ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் பல தெருவுக்களாக பிரிஞ்சிருக்கணும். அவர்களை திருத்துறதுக்கு வழிபட்டு போங்கோ, அரசியலை செய்யுங்கோ, நாங்கள் உங்களுக்கு பின்னால நிக்கிறோம். இப்படி போய் எங்கட இனத்தை வித்து பிழைக்காதீங்க அக்கா, அது நல்லதுக்கு இல்லை என்றதை நாங்கள் திருப்பி அக்காவுக்கு பல விடயமா சொல்லியிருக்கிறோம். இந்த வாய்ப்பின் மூலமும் நாங்கள் அக்காவுக்கு சொல்றோம். இது அகண்ட பாரதத்துக்கு நீங்க வேலை செய்யாதீங்க அக்கா, அதுக்கு இந்தியர்கள் இருக்கிறார்கள் வேலை செய்யறதுக்கு, நீங்க உங்களோட மக்களுக்கு வேலை செய்யுங்கன்றத கோரிக்கையா வச்சுக்கோங்க. நிச்சயமாக இளன் நிலா அம்மையார் அடிக்கடி சமூக வலைத்தளம் ஊடாக கடந்த வருடமெல்லாம் உரையாடி இருக்கின்றார். நீங்களும் அவரோடு உரையாடி இருக்கிறேன், நானும் உரையாடி இருக்கின்றேன், எங்களுடைய நண்பர்களும் உரையாடி இருக்கின்றார்கள். அப்பொழுதெல்லாம் நிலா அம்மையார் தெரிவிப்பது என்ன என்று சொன்னால், இந்த ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை காணுவதற்கான முயற்சியிலே தமிழ் அரசியல் கட்சிகள் தோல்வியடைந்து விட்டன. புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய டயஸ்போராக்கள் என்று சொல்லப்படுகின்ற புலம்பெயர் தேச அமைப்புகளும் தோல்வி கண்டு விட்டன. அதனால் தங்களால் ஒரு புதிய முயற்சி ஒன்றை மேற்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையிலே தாங்கள் ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்ளுகிறோம் என்று ஒரு முறை தெரிவித்திருந்தார். அது என்ன முயற்சி என்று அப்பொழுது தெரியவில்லை. ஆனால் காலம் போகும்போதுதான் அவர் ரோவினுடைய முயற்சியை தான் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது புரிகிறது. ஏனென்றால் தான் ரோவோடு இணைந்து மிக நெருக்கமாக இணைந்து பணிபுரிவதாக லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டாளருக்கு அவர் தெரிவித்தும் இருக்கிறார். அது வேறு விடயம். இப்பொழுது ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வுக்காக பணியாற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த திரு திவாகரன், நிலா அம்மையார் போன்றவர்கள் உள்ளிட்ட அந்த குழுவினர் உண்மையிலேயே ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர விடிவுக்காக பணியாற்றுகின்றார்களா, அல்லது தமிழர் தாயகத்தை இந்திய ஒன்றியத்தினர் ஒரு பகுதியாக மாற்றுவதற்கு அகண்ட பாரதத்துக்குள் தமிழர் தாயகத்தை இணைத்துவிடும் முயற்சிக்கு துணை போகின்றார்கள் என்ற விடயம் இருக்கிறது. மக்கள் நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். இளன், இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் சொல்ல நினைத்து நீங்கள் சொல்ல மறந்த விடயங்கள் இருந்தால் சொல்வதற்கான நேரம் தருகின்றேன். இல்ல, இது எங்கட மக்கள், நாங்கள் எங்களை சுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல், இதுல மக்கள் நாங்கள் எவ்வளவு தெளிவா இருக்கிறோம், எவ்வளவு தூரம் நாங்கள் தெளிவா பார்க்கிறோம் என்ற ஒரு பார்வை என்றது இங்க அவசியமா இருக்குது. எங்கட போராட்டத்தை பலரும் பலவிதமாக பயன்படுத்துகிறார்கள்.
தங்களுடைய அரசியலை வலுப்படுத்துறதுக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களை கண்ணுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்குது. இது இப்போ இவர்களும் அந்த தேசியத்தை பயன்படுத்தி அவர்களுடைய நிலைப்பாட்டையும் அவர்களை வலுப்படுத்தவும் அவர்கள் எங்களுடைய போராட்டத்தையும் எங்களோட பிரச்சனையையும் கொண்டு போய் அவர்களும் அடகி வைத்து அவர்களுடைய நிலைப்பாட்டை கொண்டு போகிறார்கள். இதற்கு எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க மக்கள் இதை ஒழுங்கா பாக்குறது இல்லை. ஒரு சரியான அரசியல் தவறான ஒரு தவறான மக்கள்கிட்ட ஒரு தவறான அரசியல் இருக்கும். சரியான மக்கள்கிட்ட தவறான அரசியல் இருக்காது. மக்கள் வழி நடத்தினால், மக்கள் சரியாக கேள்வி கேட்கக்கூடிய மக்களாக முன்னுக்கு வந்தால், மக்களுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு பயம் இருக்குது, மக்கள் வரப்போயினும் கேள்வி என்ற பயத்தை உங்களுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளிட்டையும் அரசியல்வாதிகளிட்டையும் நீங்கள் உருவாக்காத வரை, உங்களுக்கு வேலை செய்பவர்களை நீங்கள் உங்களுக்காக வேலை செய்ய வைக்காத வரை, இதுகளை நீங்கள் இன்வால்வ் ஆகி கேட்காத வரை இங்க மாற்றம் வரப்போறதில்லை. இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இது இப்ப 13 ஆண்டுகளாக பல 100 நிகழ்ச்சிகள்ல இது ஒன்று. பல எங்களுக்கு எதிராக நடந்த பல புத்தக வெளியீட்டு விழாக்கள் அதுகள் இதுகள் என்று நான் இன்றைக்கு இல்லை, நான் கொரோனாவோட 3 நாளைக்கு உட்கார்ந்து வேணும்னா விவாதம் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்குது எங்கட கடந்த 13 ஆண்டுகள்ல. இதுல 1000 நிகழ்ச்சியில இது ஒன்று. காரணம் இப்படியான நிகழ்ச்சிகள் நடக்கிறது காரணம் எங்கள்கிட்ட வலிமையான அரசியல் சக்தி இல்லை. எங்கட அரசியல் நிலைப்பாட்டை வலிமையாக எடுத்து சொல்லக்கூடிய எங்களுக்கு முன்னால அமைப்புகள் இல்லை. இதை மறுத்து பேசக்கூடிய, மறுத்து வெளியிடுகள் சொல்லக்கூடிய இல்லை, இவர்கள் பேசுவார்கள் என்று இந்த அமைப்பை நோக்கி திரும்புறதுக்கு வேண்டும். எங்களை பற்றி எவ்வளவு கேவலமா காய்ச்சாலும் கேள்வி கேட்க எவனுமே இல்லை. அந்த ரியாலிட்டிய எங்களோட மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். உங்களோட எதிர்காலம் உங்களோட கையில தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய சீமானண்ணான்ற தமிழ்நாட்டு எதிர்காலத்துக்காக நாங்கள் இங்க இருந்து மினக்கட்டு சீமானண்ணாண்ட வீடியோக்கு போட்டு அப்படி இப்படி எல்லாம் செய்யறதை விட எங்கட எதிர்காலம் நோக்கி நீங்கள் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அமைப்புகளை நோக்கி எங்களுக்கு அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை நோக்கி உங்களோட கேள்விகளை திருப்பி அவர்களை சரிப்படுத்தினால் நாங்கள் வலுப்பெற்று எங்களுடைய அரசியல் ஏதாவது ஒன்று நடக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியம் எங்கட இனத்துக்கு இருக்குதுன்றத அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன். ஸோ இதைத்தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை, நல்லது. சமீப காலமாக தமிழீழ தேசிய தலைவர்களுடைய இருப்பு தொடர்பாகவும், திருமதி மதிவதனி அவர்களுடைய இருப்பு தொடர்பாகவும், அருமை தங்கி துவாரகா அவர்களுடைய இருப்பு தொடர்பாகவும் பல்வேறு செய்திகள் வருகின்றன. ஆனாலும் கடந்த 14 வருடங்களாக தமிழ் மக்கள் ஒரு மனோநிலையிலே தங்களுடைய காலத்தை கழித்து வந்திருக்கின்றார்கள். இதை பற்றி நாம் ஆழமாக பேச வேண்டிய தேவை எங்களுக்கு. ஏனால் தமிழீழ தேசிய தலைவர்களை பொறுத்தவரை அவருடைய பாணியை எதையும் செயலிலேயே காட்டுவது என்பதுதான். ஒருவர் முன்னறிவித்தல் கொடுத்துத்தான் அவர் தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்ற தேவை அவருக்கு அந்த விடயங்களுக்குள்ளே அவர் எப்பொழுதுமே செல்வதற்கு விரும்பியதில்லை. ஒரு விடயத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். 2009க்கு பிறகு ஜூனியர் விகடன் பத்திரிகைக்காக எங்களுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஏகலைவன் அவர்கள் தேசிய தலைவருடைய சகோதரரை ஒரு முறை செவி கண்டிருந்தார். அதிலே அவர் சொல்லியிருந்தார், என்னுடைய தம்பிக்கு அவர் மிகவும், அதாவது தேசிய தலைவர்கள் மிகவும் நேசிக்கின்ற சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய வாழ்க்கையை போலவே தன்னுடைய வாழ்வும் புதிராக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம் என்று தலைவர் அவர்களுடைய சகோதரர் ஒரு முறை சொல்லியிருந்ததை நான் நினைவுபடுத்துகிறேன். திரு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கூட வெளியிலே சொல்லப்படுவதைப் போல விமான விபத்திலே அவர் காலமாகவில்லை. 86ஆம் ஆண்டிலே தான் இயற்கை மரணம் அடைந்தார் என்று இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஒரு எழுத்தாளர் எழுதிய புத்தகத்திலே ஒரு புகைப்படத்தோடு ஒரு செய்தி வெளிவந்திருந்ததை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுவும் மகாத்மா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு அவருடைய இறுதிக்கிரியைக்கும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அந்த களத்திலே மாறுபடத்திலே நின்றதாக ஒரு புகைப்படம் இருக்கிறது. அதே போல் இந்திய சீன எல்லையிலே இருக்கக்கூடிய ஒரு மலை அடிவாரத்திலே துறவர வாழ்க்கையை, தெய்வீக வாழ்க்கையை வாழ்ந்து 86ஆம் ஆண்டு வாக்கிலே தான் திரு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இயற்கை மரணம் எய்தார் என்று சொல்லி ஒரு தகவல் இருக்கிறது. இவையெல்லாம் ஒரு தகவலுக்காக நான் சொல்ல, வேறு எந்த உட்கருத்தும் இல்லை. 2008ஆம் ஆண்டு மாவீர தின உரையிலே தலைவர் அவர்கள் எந்த செய்தியை புலம்பெயர் தேசத்து மக்களுக்கும் தன்னுடைய மக்களுக்கும் விடுத்தாரோ அதன் அடிப்படையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியிலே எங்களுடைய தாயகத்தினுடைய விடுதலைக்காகவும் எங்களுடைய உரிமைகளுக்காகவும் நாங்கள் செயற்பாட்டிலே இருக்க வேண்டும் என்கிற ஒரு விடயம் இருக்கிறது. அந்த பாதையிலே
பூரான்கள் வரும், தேள்கள் வரும், நச்சு பாம்புகள் வரும். இவை எல்லாவற்றையும் அடித்து போட்டுவிட்டு நாங்கள் எங்களுடைய பாதையை செப்பனிட்டு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது. நல்லது. தலைவர், முக்கியமான விஷயம், சின்ன பாம்பா இருந்தாலும் பெரிய தடியால் அடிக்க சொல்லி இருக்கிறோம். நாங்க அந்த அந்த நிலைப்பாட்டுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது சின்ன பாம்பு விடக்கூடாது, பெரிய தடியால் அடிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஊடகத்துக்கும் மக்கள் ஆகிய எங்கள்கிட்டையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு பெரிய தடியை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோமே இந்த நிகழ்ச்சி மூலமாக. நல்லதுகளை உங்களுக்கு இருக்கக்கூடிய பணிகளுக்கு மத்தியிலும் எங்களோடு இணைந்து இந்த இவ்வளவு நேரமும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய நேயர்களுக்காக வழங்கியமைக்கு நன்றி. உங்களுடைய பணிகள் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி. நன்றி. நிலவரம். உலகம், நிலம், குலம், பண்பாடு, சமூகம் ஆகியவற்றில் அலைமோதுகின்ற சமகால நிலவரத்தின் மீதான பார்வை. தமிழ் முரசத்தின் வான்வெளியில் கருத்துக்களை காவி வருகின்றது நிலவரம்.